சரி, நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். லூக்கா 19வது அதிகாரத்தில் ஒரு வேத பகுதியை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 29வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் எல்லாரும் நம்ம சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். வாசித்துறோமா? அவர் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களில் சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோടെ தேவனை புகழ்ந்தார்கள். சரி, போதும். நம்ம இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு சரியாக 7 நாட்களுக்கு முன்பாக நடக்கிறதான ஒரு சம்பவம் தான் இங்கே எழுதியிருக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். 3.5 வருஷம் ஊழியத்தில் எத்தனையோ கிலோமீட்டர்கள் நடந்தே பிரயாணம் பண்ணினவர். கப்பல் பிரயாணத்தில் அவர் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். இப்படி நடந்தும் கப்பலிலும் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பெத்பகே என்கிற ஊரிலிருந்து, பெத்தானியா என்ற ஊரிலிருந்து அந்த எருசலேமுக்கு போவதற்கு அதிகபட்சமாக 2 கிலோமீட்டர் தான். இதுவரைக்கும் ஆண்டவருக்கு தேவையில்லாத, அதாவது தேவைப்படாத ஒரு காரியம் இப்பொழுது ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் கழுதை குட்டியை எங்கேயுமே அவர் உபயோகப்படுத்தணும்னு அவருக்கு தோணலை. ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் தூரத்தை அவர் கடக்கிறதற்காக இந்த கழுதை குட்டியின் மேலே இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். கழுதை குட்டியை பிரயாணத்துக்காக தெரிந்தெடுக்கிறார். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு 550 வருஷத்துக்கு முன்னால், ஏறக்குறைய 550 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசியுடைய பேர் தான் சகரியா என்கிற தீர்க்கதரிசி. இந்த சகரியா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது கழுதை குட்டியின் மேலே பவனி வருவார் என்று அவர் முன் அறிவித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1098வது பக்கம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்போ ஆண்டவரை குறித்து ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லி இந்த சகரியா தீர்க்கதரிசியினால் முன் அறிவிக்கப்பட்டது. அப்படியே நடக்கிறது. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க. நான் இந்த செய்தியை இப்படி ஒரு தலைப்பில் நான் ஆரம்பித்தால் நலமாக இருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு என்னன்னா,
கர்த்தருடைய தேவை என்ன என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானித்தால் இந்த பகுதி கொஞ்சம் கூட உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக. இப்போ கர்த்தருக்கு ஒரு திட்டம், இப்பொழுது ஒரு ப்ராஜெக்டை அவர் செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், நான் இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு ஒவ்வொரு காரியமும் நம்ம எலக்ட்ரீஷியனை பார்க்குறோம், பிளம்பரை பார்க்குறோம், இன்ஜினியரை பார்க்குறோம், கான்ட்ராக்டரை பார்க்குறோம், நல்ல பெயிண்டரை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நபரை நம்ம செலக்ட் பண்ணுறது போல இவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு வேலையை செஞ்சாதான் ஒரு கட்டட வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அது முடிவடையும். ஒரு ஆள் மட்டும் வைத்து அந்த கட்டட வேலையை வெற்றிகரமாய் முடிக்க முடியாது. அதே போல் இயேசு கிறிஸ்துவுடைய மனதில் இருக்கிற ஒரு திட்டம், அந்த திட்டம் என்னவென்றால், அங்கே இருக்கிற கழுதை குட்டியின் மேலே இவ்வளவு தூரம் கடைசியாக ஊழியத்துடைய இறுதி பார்ட்டில் இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் பிரயாணத்தை, அல்லது எருசலேமுக்கு போகிற இந்த இறுதி பயணத்தை, கடைசியாக எருசலேமுக்கு போகிற இந்த பயணத்துக்கு ஆண்டவருக்கு என்ன என்ன தேவைப்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இந்த வேத புத்தகத்தில் நேரம் இருக்கிறது போல இந்த நம்ம வாசித்த பாட்டில் இருந்து 3 அல்லது 4 காரியத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவதாக 30வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். போதும். நம்பர் 1, எதிரே இருக்கிற கிராமம் என்று சொன்னால் அதற்கு ஆப்போசிட் வார்த்தை என்னவென்றால், நமக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் அல்லது நமக்கு ஆதரவாக இருக்கிற கிராமம் என்று அர்த்தம். ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதிரே இருக்கிற ஒரு கிராமம், உங்களை எதிர்க்கிற ஒரு கிராமம், உங்களுக்கு எதிராளியாக இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் பல நேரத்தில் நான் நினைப்பேன், நம்ம மணிப்பூரில் எவ்வளவோ கலவரம் இப்பொழுது சமீபத்தில் நடந்தது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் இந்த கிறிஸ்தவ சகோதரிகள் நிர்வாணமாகவே அங்கே அவர்கள் தரவென இழுத்து கொண்டு போகப்பட்டார்கள். ரோட்டில் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்கள். எத்தனையோ சபைகள் தீக்கிரையாக்கப்பட்டது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ நெருக்கங்கள். இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள். ரிச்சர்ட் உம்ரண்ட் என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அந்த மனுஷனை ஒரு கம்யூனிஸ்ட் நாடில் ஆண்டவரை நீங்கள் பிரசங்கிக்கக்கூடாது, ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடுக்கமான ஒரு சிறைச்சாலை அறையிலே கொண்டு போட்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தையை அவருடைய கண்ணுக்கு முன்னால் வைத்து அடித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த இயேசுவை மறுதலித்து விடுங்கள் என்று சொல்லி. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறது? டேடி, இயேசுவை மட்டும் மறுதலிக்க கூடாது, நான் செத்து போனாலும் நான் பரலோகத்துக்கு போவேன், நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க. ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலையும் ஏன் ஆண்டவர் இன்னும் உலகத்தை அப்படியே காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு எதிராளியான ஜனங்களாக இருந்தாலும் அவர்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் என் ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. எதிரே இருக்கிற கிராமம், நமக்கு எதிராளியாக இருக்கிற கிராமம், நம்ம இப்படி நினைப்போம், அந்த கிராமம் தண்டிக்கப்படட்டும், அவர்கள் கர்த்தருடைய கோபாக்கனைக்கு உள்ளாகட்டும்னு நினைப்போம், அவர்கள் இனி தேவையில்லைன்னு நினைப்போம், இவ்வளவு கொடூரம் உள்ள ஜனங்கள் எதற்குன்னு நினைப்போம். ஆனால் கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், அந்த எதிரே இருக்கிற கிராமமும், அங்கேயும் சிலர் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அங்கேயும் சிலர் விடுதலையாக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மேலேயும் கரிசனையாக, அவர்கள் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போ முதலாவதாக ஆண்டவருக்கு என்ன தேவைன்னு சொன்னால், எதிராளிகளின் மேலேயும் கர்த்தருடைய கரிசனை ஆண்டவருக்கு அங்கே வெளிப்படுகிறது. நமக்கும் இப்போ என்ன தேவைன்னா, எதிரே இருக்கிற கிராமத்தின் மேலே அக்கறை உள்ளவர்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள். நாங்கள்
கிராம ஊழியங்களுக்கு போகும்போது இந்த வாரத்திலேயே என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், அதான் இப்போ பயங்கர பிரச்சனை இல்லை பாஸ்டர், இந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் எதுக்கு போகணும்? உங்களுக்கு சர்ச் இருக்கிறது, உங்களுக்கு வெளியே ஊழியம் இருக்கிறது, உங்களுக்கு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு பிள்ளை இருக்குது. இந்த வாரத்தில் என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், நீங்கள் இப்படி இதையும் தாண்டி நீங்கள் அங்கே போய் கிராமத்தில் நீங்கள் ஊழியம் செய்கிறதெல்லாம் நாங்கள் சில நேரத்தில் பார்க்குறோம், அந்த அளவுக்கு உங்களுக்கு இனி பண்ண வேண்டிய தேவை உண்டா? பண்ண வேண்டிய தேவை உண்டு. ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவைப்படுகிறான்? எதிராயிருக்கிற கிராமத்துக்கும் போகிறவர்கள், அந்த கிராமத்தின் மேலேயும் கரிசனை உள்ளவர்கள், அந்த கிராமத்துக்காகவும் பிரயாசப்படுகிறவர்கள் என் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள். அப்படி கரிசனை உள்ளவர்களால் மட்டுமே தான் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் புரிஞ்சவங்க கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, ரெண்டாவதாக ஆண்டவருக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், அதில் பிரவேசிக்கும் போது 30வது வசனத்தில் இருக்கு, மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரெண்டாவதாக ஆண்டவருக்கு யார் தேவைப்படுகிறார்கள் என்றால், மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி. நான் இப்படி சொல்றேன், மனுஷனால் ஒருவனும் ஒரு காலும் ஏறக்கூடாத கழுதை குட்டி. அவிழ்த்து விட்டிருக்கிற கழுதைக்கும் கட்டி இருக்கிற கழுதைக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம வீட்டிலேயே ஒரு ஆட்டுக்குட்டியை 2 நாளைக்கு ஒரே இடத்துல கட்டி வச்சு பாருங்க, அதுக்கு இருக்கிற இடம்லாம் செளி ஆகி அது அழுக்காகி இல்லையா? இங்கே கட்டி இருக்கிற கழுதை மனுஷனால் ஏறக்கூடாதது, அவ்வளவு செளியாக உடம்பெல்லாம் சகதியாக அழுக்கு நிறைந்த ஒரு கழுதை குட்டி, கட்டி இருக்கிறதான கழுதை குட்டி. மனுஷரில் ஒருவனும் இதுவரைக்கும் அதை தொட்டதே கிடையாது. யாருக்கு அது வேண்டாம், யாருக்கும் வேண்டாதது, யாராலும் உபயோகப்படுத்துறது தள்ளப்படுகிறது, அது என் தேவனுக்கு வேண்டும், அது என் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. கையை உயர்த்தி ஏசப்பாவுக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரெண்டாவது நினைக்கிறோம், நாங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்களை நடத்துவாரா என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறீர்கள். யாரை உபயோகப்படுத்தவே முடியாதென்று மனுஷன் நினைக்கிறாரோ, யார் தேவையில்லை என்று மனிதன் நினைக்கிறாரோ, அவர்கள் என் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள், அவர்கள் என் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். போன வாரத்தில் நான் இந்த போலீஸ்காரங்க ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அவங்க குடும்ப கூடுகையில் பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அவங்க எல்லாரும் பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்டே நான் கேட்டேன், ஐயா எல்லாரும் என்ன பாருங்கள், நான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு வந்தால் எனக்கு வேலை தருவீங்களான்னு கேட்டேன். இந்த சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதான்னு. அவங்க சொன்னாங்க வேலை கிடைக்காதுன்னு. ஏன்? இந்த சைஸை வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு உரிய திறமை வேணும், ஹைட்டு வேணும், வெயிட்டு வேணும். உலகம் அரசு ஒரு மனிதனை எப்படி பயன்படுத்தும் என்றால், திறமை உள்ளவர்கள், படித்தவர்கள், அந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறதான நேரத்தில் என் ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவைப்படுகிறார்கள்? திறமையற்றவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் இது ஆகாதென்று தள்ளினது, இவன் தேவையில்லை என்று அற்பமாக எண்ணப்பட்டவர்களை என் கர்த்தர் கொண்டு அழகு பார்க்கிற ஒரு நல்ல கர்த்தருக்கு ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள், அவர்கள்தான் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். நம்ம உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கழுதை குட்டி என் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. முதலாவது, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ரெண்டாவதாக யார் தேவை? கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டிகள் ஆண்டவருக்கு தேவை. எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை.
நம்ம எப்போதும் மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, நான் யாருக்குமே தேவையில்லை போல இருக்கு, நான் யாருக்குமே வேண்டாதவனாக மாறிட்டேன், என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாரெல்லாம் என்னை நேசிப்பேன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க, என்னை விரோதிக்கிறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. உலகத்தில் உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், மனிதன் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், மனிதன் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், புறம்பாய் தள்ளுகிறவராக இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள கர்த்தர் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை தனக்கு வேண்டும் என்று அவர் நினைத்தது போல எல்லாராலும் வெறுக்கப்படுகிற நீங்கள் என் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறீர்கள். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை தள்ளுவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, உங்களை தள்ளுவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. உங்களை என் கர்த்தர் நேசிக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? என் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று நம்புகிறவங்க அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் மகா அன்பீதே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில் இணையேதும் வேறில்லையே. ஒரு முறை கூட சொல்லுங்க. இயேசுவின் மகா அன்பீதே அதினாலும் லாகுமோ, இதற்கின ஏதும் வேறில் இணையேதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையேதும். இன்னும் சொல்றாங்க, உலகம் ஜாதி பார்க்கும். உலகம் அவன் பெரியவனா, படிச்சிருக்கவனா, அந்த ஜாதியா இந்த ஜாதியா. என் கர்த்தர் ஜாதி பார்த்து ஒருவரை பயன்படுத்துவதில்லை. என் கர்த்தர் கல்வி அறிவு பார்த்து ஒருவரை பயன்படுத்துகிறவர் அல்ல. ஒரு மனிதனுடைய கலரும் நிறமும் பார்த்து கர்த்தர் பயன்படுத்துகிறவர் அல்ல. ஒரு மனிதனுடைய தகுதி பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல. அற்பமானவர்களையும் கட்டப்பட்டவர்களையும் ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை அற்புதமாக பயன்படுத்துகிற நல்ல கர்த்தருக்கு ஒரு தலைக்கு மேல ஒரு கையை தட்டி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமானவர்களையும் தெரிந்தெடுத்து இழிவானவர்களையும் தெரிந்தெடுத்து அற்புதமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர், அற்புதமாய் மாற்றுகிற கர்த்தர். அவர்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். நான் பார்க்கிறேன், நம்ம சர்ச்சில் கட்டப்பட்டவர்கள் நிறைய பேரை பார்க்கிறேன். அப்படிப்பட்டவர்களை நிறைய பேரை ஆண்டவர் கொண்டு வர்றார். பில்லி சூனியத்தில், பாவத்தில், மந்திரவாதத்தில் கட்டப்பட்டவர்கள். நான் இன்றைக்கு தைரியமாக பிரசங்க பீடத்திலிருந்து வேத புத்தகத்துக்கு முன்பாக என்று சொல்கிறேன், என்றைக்கோ நம்ம அழிந்து போக வேண்டியவர்கள். தெருவில் கட்டப்பட்டிருக்கிறது, மழையிலையும் வெயிலிலையும் என்று நாசமாய் போயிருக்க வேண்டியது. அது அழியாமல் அன்றைக்கு வரைக்கும் காக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னவென்றால், தேவனுக்கு அதை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. இன்றைக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னால் கட்டப்பட்டவர்களாய் கொண்டு வந்திருக்கிறவர்களை ஆண்டவர் நாளைக்கு இன்னும் ஒரு காலத்தில் அற்புதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நிச்சயமா மாற்றுவாருங்க. என்னைக்கும் ஆண்டவர் கட்டுகளில் வைத்திருக்கிறவர் கிடையாது. நம்மை நன்கு அறிந்திருந்த நல்ல தெய்வத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவருடைய திட்டத்துக்கு யார் தேவை, என்ன தேவை என்று சொன்னால் 32வது வசனத்தை வாசிப்போம். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். எல்லாரும் என்ன கவனிங்க. மூன்றாவதாக ஆண்டவருக்கு யார் தேவைப்படுகிறவர் என்றால், அனுப்பப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அனுப்பப்படுகிற இடத்துக்கு போகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. வேத புத்தகத்தில்
ஆண்டவர் அநேகரை அனுப்பி இருக்கிறார். சிலர் அனுப்பின வேலையை கரெக்டாக செஞ்சிருக்கிறாங்க, சிலர் அனுப்பின வேலையை விரோதமாக செஞ்சிருக்கிறாங்க. யோனா தீர்க்கதரிசிய நினிவேக்கு போ என்று அனுப்பினார். ஆனால் அவரோ அனுப்பப்பட்ட வேலையை செய்யாமல் இன்னொரு வேலையை செஞ்சார். தர்சீசுக்கு போகிற வேலையை செஞ்சார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து நீ தாவீதிடத்துக்கு போ என்று அனுப்புகிறார். அவர் கரெக்டாக தாவீதிடத்திலே போய் பேசுகிறார். இயேசுக்கு கூட 12 பேர் அன்றைக்கு இருந்தார்கள், 12 சீசர்கள் அப்போ இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் 2 பேரை அனுப்புகிறார். அனுப்பப்படுகிற வேலையை கரெக்டாக செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள். நாம் உள்ளத்தில் நம்ம நினைக்கணும், கர்த்தாவே என்னை நீர் எங்கே அனுப்ப வேண்டுமோ அங்கே என்னை அனுப்பும் என்று சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ அதை செய்கிற இடத்துல என்னை நீர் அனுப்பும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும். எத்தனை 12 பேர் இருக்கலாம், பார்வைக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருக்கு தேவை முக்கியமான சில திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறவர் அல்ல. அவருடைய மனதிலே இவர்களை இந்த காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்தினால் அந்த காரியத்தை வெற்றிகரமாக கச்சிதமாக செய்வார் என்று ஆண்டவருக்கு யாரை தெரியுமோ அவர்களையே ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர்களே பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அனுப்பப்படுகிற வேலையை கரெக்டாக செய்கிறவங்க. நாங்கள் நேற்றைய தினத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் கூட்டத்தை முடித்தோம். அங்கே கூட்டமே ராத்திரி 10:45 தான் முடிஞ்சிட்டு. 2 மணிக்கு பிறகு தான் வீட்டுக்கு வந்தோம். அதிகாலையில் நாங்கள் வர்றதான வழியில் நாங்கள் என் கூட சகோதரன் நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் ரொம்ப உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியோடு நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை போல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நம்மை விட பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை விட பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை விட வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை இரவு பகலாக ஆண்டவர் சில இடத்துல அனுப்பினதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை அனுப்பினால் அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று நம்மை கண்டதினால கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அனுப்பப்பட்டவர்கள் 2 பேர் தான். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே நீர் அனுப்புகிற கூட்டத்திலே நான் இருக்கணும் ஆண்டவரே. நீர் உள்ளத்திலே வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற பார்ட்டை நான் கரெக்டாக செய்கிற இடத்துல இருக்கணும் ஆண்டவரே. நான் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பகுதியில் நீர் என்னை வைத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் அழகாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அனுப்பப்படுதலை 10வது அதிகாரம் 15வது வசனம் பக்கம் 219 14, 15 2 வசனத்தை வாசிப்போம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. கேட்கிறார், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகரை எதிராக இருக்கிற ஊருக்கு அனுப்புவனா, அவங்க நினிவேக்கு அனுப்புனா, தர்சீசு பக்கம் போடுறவங்க அநேகர் பேர் இருக்காங்க. செய்கிற வேலையை செய்யாமல் தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இந்த குருத்தோலை நேயரில் அப்படியே ஊரை ஒரு சுற்றி சுற்றி வர்றதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கான்னு கேட்டால் நடக்கலை. அப்படியே சுற்றிட்டு
நல்லா பாடிட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போனால் கூட நல்லா இருக்குமா இருந்து. சுற்றி வர்றதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கையில் குருத்தோலையை பிடிச்சிட்டு போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம சில நேரத்தில் குருத்தோலையை வாங்கி அதில் ஒரு சிலுவையை செஞ்சு வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு மாட்டி வச்சுருப்போம். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அதுனால ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. முதல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அந்த சம்பவம் எதற்காக நிறைவேற்றப்படுகிறது? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம். அது அனுப்பப்பட்டவர்களால் மட்டும்தான் முடியும். உண்மையாக அனுப்பப்படுகிற வேலையை கரெக்டாக செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள். நாம் இந்த காலை வேளையில் பேசுகிறத புரிகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். புரிகிறவங்க சத்தமாக கையை உயர்த்தி ஒரு அல்லேலியான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிறத பார்த்தா புரியாதது போலையே எனக்கு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. 4வதாக 30வது வசனத்துடைய கடைசி லைன், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்ன. 4வதாக யார் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள் என்றால் கயிறை அவிழ்க்க தெரிந்தவர்கள் தேவை. சிலரை அனுப்பினா கயிறை அவிழ்க்க தெரியுமா? தெரியாது. சில சகோதரிகளுடைய நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சில நேரத்தில் கோபமும் வரும். டீ போட தெரியாது. இனி சில சகோதரிகளுக்கும் டீக்கும் காஃபிக்கும் வித்தியாசம் தெரியாது. வித்தியாசம் தெரியுமா? டீக்கும் காஃபிக்கும் வித்தியாசம் தெரியாது. கல்யாணம் ஆகி வர்றாங்க. நம்ம கூட உள்ள சகோதரர்களுக்கு திருமணம் ஆகி புதுசுன்னு சொன்னால் நான் அவங்கள உட்கார வச்சு கேட்பேன், தங்கச்சி சமையல் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு தங்கச்சி சொல்லுது, ஃபஸ்ட் ஆம்லேட் நல்லா போட தெரியும், சூடு தண்ணி நல்லா வைக்க தெரியும். சகோதரர்கள் சிரிக்கிறாங்க. எங்கள் வீட்டு நிலைமை அப்படி தான் பாஸ்டர்னு சொல்கிற மாதிரியே இருக்கு. சிலருக்கு அந்த ஒன்றுமே தெரியாது. அதுக்கு காரணம் அந்த பிள்ளைகள் அல்ல, அந்த அம்மாவையாக்கம் சிலுவையில் அடிக்கணும். சில பிள்ளைகள் நம்ம சர்ச்சிலே பார்க்குறேன்னு ஒன்றுமே தெரியாது. விளக்கு மாற்ற பிடிக்க தெரியலங்க, விளக்குமாறு பிடிக்க தெரியல, விளக்குமாறு பிடிக்க தெரியல, பிளேட்டை கழுவ தெரியலங்க, பிளேட்டை கழுவ தெரியல. பிள்ளைகள் வளர்ந்தாச்சு, தனக்கு துணியை சொந்தமாக துவைக்க தெரியல. சுத்தமாக தெரியல. அது சொல்கிறது, பாஸ்டர் நாங்கள் துவைச்ச அழுக்கு போகாது, 4 நாளைக்கு போக வேண்டான்னு சொல்கிறேன். நான் துவைக்கட்டும் கிடந்து 5வது நாள் தொட்டு போகாது. என் பெற்றோர்களே, நீங்கள் ஒழுங்காக நீங்கள் பிள்ளைகளை வச்சுருந்தீங்கன்னா, குறிப்பாக பெண் பிள்ளைகளை வச்சுருந்தீங்கன்னா, கரெக்டாக பிள்ளைகளுக்கு வேலை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருங்கன்னா. ஆமாம், இல்லைன்னா வீட்டில் விளக்குமாறு உண்டு இல்லையா? புரிஞ்சவர்களை காய் சோத்துறோம். சட்டுவம் உண்டு இல்லையா? சட்டுவம் என்ன செய்வீங்களோ சரி, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சு தான் அனுப்பணும். அதை செய்யலான்னு சொல்கிற அம்மா மாதிரிலாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சில அம்மா மாதிரி சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் விளக்கு மாதிரி எடுக்கிறாக்கா, அவள் என்ன திருப்பி அடித்தா நான் எங்கே போகிறதுக்குன்னு. சரி, சில பிள்ளைகளுக்கு உங்கள் கதையை சொன்னால் போலியே இருக்கு இல்லையா?
இயேசு 3 வருஷம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு குட்டியை எப்படி அவிழ்க்கிறதுன்னு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவிழ்க்க தெரிந்தவர்கள் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். மத்தேயு 17 இயேசு மறுரூப மலைக்கு ஏறி போகிறார். அங்கே போகிறதான நேரத்தில் தன்னுடைய 3 சீசர்கள் மட்டும் கூப்பிட்டு போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவானை கூப்பிட்டு போய் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. ஜெபிக்கிற நேரத்தில் இவங்க தூங்கிட்டாங்க. இப்போ கீழே இறங்கி வந்தாச்சுன்னா ஒரு தகப்பனார் பையனை சுகம் இல்லாமல் கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறார். சீசரை ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அவர் நேரம் இயேசுக்கிட்ட போகிறாரு. இயேசுவே, உங்கள் சீசர்கள்ட்ட போனேன், அவர்களால் இந்த கட்டை அவிழ்க்க முடியலை. கட்டை இந்த என் பிள்ளை மேலே இருக்கிற அந்த கட்டை அவிழ்க்க தெரியலை. ஆண்டவர் சீசர்களை கடிந்து, எது வரைக்கும் அப்பா நான் உங்கள் கூட இருப்பேன், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? அந்த நேரத்தில் தான் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் போகும். கட்டுகளை அவிழ்க்கிறவர்கள் யார் தெரியுமா? தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள். நான் பேசுகிறது ஏதாவது புரியுதா? புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. கட்டுகளை அவிழ்க்க தெரிந்தவர்கள் தேவை. நம்ம என்ன எப்படி இருக்கும்? இப்போ நம்ம 2 பேரை அனுப்பி அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்னு சொன்னால் நம்ம போவோம். அந்த கழுதை நம்மளை அவிழ்க்காமல் பார்த்துக்கிடணும். அவிழ்க்கிறதுக்கு கயிறு, இது எப்படி இந்த முடிச்சை எடுக்கிறது, எப்படி இதை எடுக்கிறது, இது வாழை பிடிக்கிறதா காலை பிடிக்கிறதான்னு தெரியல. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதம். முயலை காதை பிடிச்சி தூக்கணும், வாத்தை கழுத்தை பிடிச்சி தூக்கணும், கோழியை சிறகை பிடிச்சி தூக்கணும். அப்படி தானே? ஒன்றொன்னே ஒவ்வொன்றும் பிடிச்சி தூக்கணும். நம்ம ஒரு எதுக்கு மாற்றி நம்ம நேராது. முயலை கழுத்தை பிடிச்சி தூக்கினா அது செத்து போகும். வாத்தை காதை பிடிச்சி தூக்கினா காதே இருக்காது அதுக்கு. ஆமாம், அங்கே போய் என்ன அப்படியே பார்க்கறது, இதை எப்படி அவிழ்க்கிறது, இது கயிறு எங்கே இருக்குது, இதுக்கு ரோப் எங்கே இருக்குது, எங்கே முடிச்சுது. அவிழ்க்க தெரிந்தவர்கள் ஆண்டவருக்கு தேவை. போதும்னு நினைக்கிறேன். இவ்வளவும் உங்களுக்கு இன்றைக்கு போதும் என விசுவாசிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் இப்போது வைக்கிறார் தன்னுடைய மனதில். இந்த இடத்திலிருந்து கழுதை குட்டின் மேலே ஏறி எருசலேமுக்குள்ளாக போக வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இவ்வளவற்றையும் செய்வது நமக்கு ஒரு சின்ன காரியம் போல இருக்கலாம். ஆனால் அதற்கு யாரெல்லாம் தேவைப்பட்டார்கள்? எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகிறவர்கள் தேவைப்பட்டார்கள். கட்டப்பட்டிருக்கிற யாருமே ஏறியிராத ஒரு கழுதை குட்டி தேவைப்படுகிறது. அனுப்பப்படுகிறவர்கள் தேவைப்படுகிறார்கள். கட்டுகளை அவிழ்க்க தெரிந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். நம்ம இன்றைக்கு இப்படி ஆண்டவரை பார்த்து கேட்போம். இதுவரைக்கும் நம்ம ஜெபம்னு சொன்னாலே என்ன தெரியுமா கேட்போம்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போகிறேன், எனக்கு என்ன தருவீங்கன்னாக்கும் கேட்குறோம். இன்றைக்கி திருப்பி கேட்போம், ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உம்முடைய எந்த பார்ட்டை நிறைவேற்றுவதற்காக என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன், அதை எனக்கு நிறைவேற்ற கிருபை தாரும் என்று கேட்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபிக்கலாம்.